இப்ப தேர்தல் ஆணையம் இந்த இறுதி விசாரணை தொடங்கியிருக்கு. இந்த ஆமா, ரெட்டலை, ஆமா. மத்தபடி கட்சி வழக்குகளுக்கு 28ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லெட்டர் இருக்கு. அதுல அவர் பொதுச் செயலாளர்ன்னு குறிப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல எதுவா இருந்ததுனாலுங்க, இந்த மொத்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? அதிமுக யார்கிட்ட இருக்குது? பொதுச் செயலாளர் யாரு? பொதுக்குழுன்னா என்ன? எப்படி அந்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும்? எல்லா விடயத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கட்சியினுடைய அடிப்படை விதிமுறை இருக்கு இல்லைங்களா? பைலாஸ். அந்த தொடர்பா இருக்கக்கூடிய அந்த மூல வழக்கை விசாரிக்காமலேயே எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்லிட்டு, தேர்தல்லயும் வந்துட்டு அவங்களுக்கு சின்னத்தெல்லாம் ஒதுக்கி, எல்லா விதமான குளறுபடியும் நீதிமன்றங்களும், தேர்தல் ஆணையமும் செஞ்சுட்டாங்க. இப்ப மறுபடியும் பேக் டூ ஸ்கொயர் ஒன். யாரு உள்ளபடியே இந்த கட்சியினுடைய அமைப்பாளர்கள், பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியான விதிமுறைகளின்படிதானா? அப்படின்றது இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்படவில்லை. இவரு பொதுக்குழு நடத்தினாரு. அந்த பொதுக்குழுவை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ பொது இடத்துல அதிகாரம் இல்லாத கோர்ட்ல வந்துட்டு நீ அரசியலை பண்ணாத. இந்த விவகாரம் தான் நடந்துச்சே ஒழிய, எப்படி இவங்க வந்துட்டு பொதுச் செயலாளர் எல்லாத்தையும் இவங்க தேர்ந்தெடுத்தாங்க? எப்படி இந்த கட்சியில செல்வி ஜெயலலிதா இறந்ததுக்கு பிற்பாடு என்ன அடிப்படையில இந்த கட்சியில் செய்யப்பட்ட மாற்றங்கள் அந்த கட்சியினுடைய அந்த பைலாஸின் படி சரி? இந்த கேள்வியை தான் கே.சி. பழனிசாமி கேட்டு வழக்கும் போட்டாரு, எல்லாத்தையும் பண்றாங்க. இன்னொருத்தர் புகழேந்தி. இன்னும் சிலரும் இருக்கலாம். இதை ரிசால்வ் பண்ணாதையே இவங்க வந்துட்டு மற்றதெல்லாம் நடக்குது.